வணக்கம், நான் உங்களுடைய ஆர்ஜே லங்கேஷ். மலையகம் 200+ இந்த மலையக கண்காட்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கொட்டகலை ரிஷிகேஷி திருமண மண்டபத்தில் தான் இந்த மலையகம் 200 புகைப்பட கண்காட்சி அமைந்திருக்கிறது. உண்மைக்குமே பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு புகைப்படங்களையும் பார்க்கும்போது இந்த குழுவினர் எவ்வளவு சிரமங்களுக்குள்ளாகி அந்த புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி மலையக மக்கள் இத்தனை காலம் பட்டுக்கொண்டிருக்கும் துன்பங்கள், அவர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவர்களுடைய கண்ணீரையும் ததும்ப சொல்லும் ஒரு புகைப்பட கண்காட்சியாக இது அமைந்திருக்கிறது. உண்மைக்காக பாதை விடயங்களாக இருக்கட்டும், பொதுவாக மலையகத்தில் இருக்கும் பாதை பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அவர்கள் வாழ்ந்து வரும் வீடு இல்லாமல் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், உரிமை பிரச்சனை, அதே நேரம் பெண்களுடைய தொழில் பிரச்சனை, அதையும் தாண்டி நிறைய சிறு குழந்தைகளுடைய பராமரிப்பு விடயங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. எனவே இது ரிஷிகேஷி மண்டபம் கொட்டகலையிலிருந்து நேரடியாக அங்கிருந்து களத்திலிருந்து எவ்வாறான இந்த புகைப்பட கண்காட்சிகள், எவ்வாறான விடயங்கள் இருக்கிறது, நாங்கள் இங்கு வந்திருப்பவர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த புகைப்பட கண்காட்சி பற்றி கேட்டபோது அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றியும் நாங்கள் இன்று உங்களுக்கு தருகின்றோம். மாட்டு தொழுவத்திற்கு வாடகை செலுத்தும் குடும்பம் என்ற தலைப்போடு இந்த புகைப்பட கண்காட்சி இந்த பக்கம் அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த புகைப்படத்தை எடுத்து, அது மாத்திரமில்லாமல் இந்த கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் அந்த இளைஞர்கள் பட்டாளத்தையே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறாங்க. சொல்லுங்க, இது என்ன மாதிரி அழகான தலைப்போட கொடுத்திருக்கிறீங்க? இது அழகான தலைப்பு இல்ல, இது மனதின் வேதனையான தலைப்பு. சரி, இது இந்த புகைப்படங்கள் பற்றி உங்களுடைய கருத்து? இந்த புகைப்படங்கள் நாங்க தம்பத்தென்ன ஒரு தோட்ட பகுதியில தான் நாங்க போயிட்டு எடுத்தோம். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எவ்வளவு காலகட்டங்களில் வளர்ச்சி அடைந்தும் அபிவிருத்தி அடைந்தும் இருந்தாலுமே இந்த காலகட்டங்களையும் இப்படிப்பட்ட வீடற்ற மாட்டு தொழுவத்துல வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த புகைப்படத்தை நான் எடுத்திருந்தேன். நம்ம 200 வருடங்கள் வந்த பிறகுமே நமக்கான அங்கீகாரம் இன்னுமே கிடைக்கப்படாம மட்டும்தான் இருக்கின்றது. அதுவும் மாட்டு தொழுவத்துல வாழ்றதுனால அவங்க வாடகை செலுத்தி தான் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது, அங்க தமது உரிமை, வீட்டுரிமை பறிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இவங்க காணப்படுறாங்க. அதனால இவங்களுக்கான மலையக மக்கள் அவ்வளவு பேருக்குமே காணி உரிமை என்பது மிக அவசியமானது என்பதை வலியுறுத்துறதுக்காக நான் அந்த புகைப்படங்களை எடுத்தேன். சரி, இந்த புகைப்படங்களை நீங்க தான் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட பேரு? மூர்த்தி தனுஷிகா. ரைட். உண்மைக்குமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த புகைப்படங்களை எடுத்திருக்கிறாங்க. சரி, அவங்க எடுத்த புகைப்படங்களை இப்போது உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி இருந்தேன். தம்பி, எப்படி இருக்கு பார்க்கும்போது? நல்லா இருக்கு தம்பி, எப்படி இருக்குது சொல்லுங்க பாப்போம். படங்கள்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.